வணக்கம். மலைக்கு வேட்டையாட போன ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, மெதுவா கால் எடுத்து வைக்கும்போது, ஏதோ ஒண்ணு வர்ற உணர்வ கிரகிச்சுக்கிறாருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுத்தை புலி ஒண்ணு அவர் மேல பாஞ்சு அவர வந்து கடிக்க ஆரம்பிச்சுருதுங்க. ஒரு இரை கடிச்ச ஆவேசத்துல பயங்கரமா கடிச்சு கொதறுதுங்க. அந்த சமயத்துல தன்னோட 2 வேட்டை நாய்கள கூட்டிட்டு போனது அந்த சிறுத்தை புலிக்கு தெரியலைங்க. ஒரே ஒரு விசில் சத்தம்ங்க. சத்தம் கேட்ட அடுத்த செகண்டு 2 வேட்டை நாய் வந்து, ஒரு வேட்டை நாய் அந்த புலியோட கழுத்த கடிக்க, இன்னொரு வேட்டை நாய் வந்து புலியோட உயிர்நிலைய கடிக்க, உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தை புலி திரும்பி ஓடிருதுங்க. இன்னொரு கிராமத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபலமான ஒரு மனிதருங்க. சுதந்திர போராட்ட தியாகி. அவர வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் வர்றதா தகவல் வருதுங்க. போலீஸ் வந்தா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அரச மரத்து மேல நின்னு ஒருத்தர வந்து சிக்னல் குடுக்க சொல்றாங்க. ஒரே ஒரு விசில் சத்தங்க. ஊரே சேர்ந்து கூடி கிராமத்துக்குள்ள போலீஸ உள்ள விடாம தடுத்து தியாகிய வந்து சேவ் பண்றாங்க. இப்படி மலைக்குள்ள வேட்டையாட போகையில ஒரு எச்சரிக்கை ஒலியாகவும், கிராமத்துல இருக்கிற ஒரு மனிதர பாதுகாக்கறக்கு ஒரு செய்கை ஒலியாகவும் பயன்படுத்தப்படுற அந்த சத்தம், இப்படிப்பட்ட விசில் சின்னம் தான் தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான சின்னமா கிடைச்சிருக்குதுங்க. ஐபிஎல் 2026 எலக்ஷன் முன்னாடியே வரப்போகுதுங்கிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு விசில் போடுன்னு ஆரம்பிச்சு, இப்படி எங்கெங்கலாம் விசில் கேட்குமோ, அது எல்லாம் விஜய் அவர்களுக்கு ஓட்டாக மாறுமா? அப்படிங்கிறது உங்களைப் போலவே நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.